2 தீமோத்தி 1:14 உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட இந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவினாலே காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றார். பவுல் தீமோத்திக்கு சொல்றார், அதாவது நல்ல ஒரு விசுவாசி அவருக்கு பவுல் சொல்றாரு, வாலிப பையன் கூட தீமோத்தி அவனுக்கு சொல்றாரு. அப்புறம் ஒரு பாஸ்டர், நல்ல பாஸ்டர், 20 லட்சம் பேரை பயன்படுத்துகிற ஒரு பாஸ்டர் அவனுக்கு சொல்றாரு, உன்னிடத்துல ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை அப்படின்றாரு. பவுல்கிட்ட என்ன நற்பொருள் இருந்துச்சு தீமோத்திகிட்ட கொடுக்கறதுக்கு? என்ன நற்பொருள் பவுல் கொடுத்தார் அப்படின்னா, ஜீவன் அழியாமை அப்படின்ற 2 நற்பொருளை பவுல் தீமோத்துக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப சொல்றாரு, இந்த ஜீவன் அழியாமை ரெண்டையும், இந்த 2 நற்பொருளை நீ காத்துக்கொள் அப்படின்றார். ஜீவன் என்னன்னு சொன்னேன்? நிலம், வீடு, வாகனம், பணம், பொன், பொருள், வைடூரியம், ரத்தின கற்கள், ரூபி கற்கள், சமாதானம், சுகம், இவைகளை தான் சொல்லுது ஜீவன், நற்பொருள் அப்படின்னு சொல்றது. அப்புறமா நற்பொருள்ல இன்னொரு விஷயம் சொல்றாரு, அழியாமை, அதாவது நித்திய ஜீவன். இந்த 2ஐயும் நான் உங்க இடத்துல ஒப்புவிச்சிருக்கிறேன், நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். பவுல் தீமோத்துக்கு கொடுத்திருக்கிறார். இதை கோட் பண்ணுற அதை காத்து கொள்ள வேண்டும் அப்படின்றார். இதை இங்கிலீஷ் பைபிள் தானே சொல்றேன், சரியா? நல்லா இருக்கும். காட் குட் டெபாசிட் அப்படின்றார். அப்படின்னா இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, நல்ல வைப்பு தொகையை காத்துக்கொள். அதாவது நிறைய பணம், பொன், பொருள்லாம் இருக்குது, இது என்ன சொல்றேன்னா காத்துக்கொள். சேமிக்கப்பட்ட நிறைய பணம், டெபாசிட்னால அதான் சேமிப்பு பணம். இதை மாம்ச பிரகாரம் சொல்றாரு, காத்துக்கொள்ளுங்க. நம்மகிட்ட பணம் பொண்ணெல்லாம் என்ன செய்வோம்? காத்துக்கொள்வோம். அப்படிதான் பவுல் தீமோத்தி சொல்றாரு, இதெல்லாம் நீங்க காத்துக்கொள்ளணும் அப்படின்றாரு. காத்துக்கொள்ளுங்கன்னு அப்படி சொல்லிட்டு, இது எங்க இருக்குது அப்படின்னா நம்ம பேங்க்ல தான் இருக்குதுன்றார். நம்ம பேங்க்னா இருதயம் தான் நம்ம பேங்கு. நம்ம பேங்க்ல இருதயத்துல இப்படிப்பட்ட பொன், பொருள், இவைகளை சேகரிக்கணும். இவைகள் தான் ஜீவன். இதை எந்த காலத்தில் ஒன்று யாருக்கா விட்டுறக்கூடாது, அழியாமையை விட்டுறக்கூடாது, நித்திய ஜீவனை விட்டுறக்கூடாதுன்னு நீங்க உங்க இருதயத்தில் கேட்ட சத்தியத்தை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த நன்மைகளை நீங்க தான் காத்துக்கொள்ளுன்றார். தங்கம், பொன், பொருள் எல்லாம் பேங்க்ல வச்சு தான் காக்க முடியும். அப்படி போல நீங்க உங்க இருதயத்துல வச்சு இதை காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆமென். ஏன் இதை காத்துக்கொள்ள சொல்றாரு அப்படின்னு நல்லா கேட்கணும், சரியா? பணத்தை ஏன் காத்துக்கொள்ளணும்? நிறைய பேர்லாம் சொல்றாங்க, பணம்லாம் ஒண்ணுமே கிடையாது பாஸ்டர், நித்திய ஜீவன் போறதெல்லாம் பணம்லாம் முக்கியமே கிடையாது. நித்திய ஜீவன் போறதுக்கு பணம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். பணம் இல்லைன்னா, நீதிமொழியில் ஒரு வார்த்தை சொல்லுது, பணத்துக்காக திருடுகிறான், பாவம் செய்யறான். பணத்துக்காக பாவம் செய்யறான், பணத்துக்காக திருடுறான், பணத்துக்காக கொள்ளடிக்கிறான், பணத்துக்காக கொலை செய்யறான். இதெல்லாம் நீதிமொழியில் இருக்குது. அப்போ பணம் என்ன செய்யணும்? அது இருக்கும்போது தான் நம்மளுக்கு நல்ல ஒரு சமாதான ஜீவிதத்துக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள போக முடியும். பணத்தை ஏன் பாதுகாக்கணும்? ஏன் பேங்க்ல வச்சு பாதுகாக்கணும்? ஏன் அதை டெபாசிட் பண்ணி பாதுகாக்கணும்னு மத்தேயு 6:19 சொல்றாரு, இங்கு திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். நம்ம வீட்டில் பணத்தை ஒரு 4 கோடி ரூபா நீங்கள் வீட்டுக்குள்ள வச்சுங்க வைங்களேன், அது ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அது கொள்ளடிக்காம போக மாட்டான். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கு தெரிஞ்சாலே கண்டிப்பாக கொள்ளடிப்பான். வேதம் சொல்லுது, கண்ணமிட்டு திருடுவார்கள். அப்படின்னா என்னதுன்னா, நல்ல ஐடியா போட்டு, நல்ல திட்டத்தை போட்டு, நல்ல நிறைய பேரை கூப்பிட்டு எப்படி இதை கொள்ளடிக்க முடியுமோ அப்படியெல்லாம் சேர்ந்து, மனசை சேர்த்து, ஆளை சேர்த்து கரெக்டாக கொள்ளடிப்பான். ஏசுதான் சொன்னார், இங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுறாங்க. 6:19 சொல்லுது. அப்படி போலத்தான் நம்முடைய ஹார்ட்ல நம்ம நல்லா வரணும், நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஆச்சரியவனா இருக்கணும், நம்ம பணக்காரன் ஆகணும், நம்மளுக்கு பொண்ணும் பொருளும் தேவை, இந்த இடத்துல நிலம் தேவை, வாகனம் தேவை, இதெல்லாம் தேவைன்னு சத்தியம் போதிச்சிருக்க, இதை தேவை இல்லைன்னு சொல்லி மனுஷர்கள் நம்மகிட்ட இருக்கிற விசுவாசத்தை திருடிடுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த ஜீவனை, இந்த சத்தியத்தை, இந்த அழியாமைய நற்பொருளை நீங்க தான் காத்து கொள்ளணும் அப்படின்றார். இதை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க தான் காத்துக்கொள்ளணும்.
பணத்தை திருடுறதுக்கு ஆள் இருக்குது போல, உங்களுக்குள்ள இருக்கிற இந்த நல்ல சத்தியங்களை திருடுவதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இல்லையா? எவ்வளவு எவ்வளவு அற்புத விதமான ஒரு விஷயம் பாருங்களேன். நான் எங்க போனாலும் என்கிட்ட நிறைய பேர் சொன்னதுதான். ஒரு அம்மா ஒரு கல்யாணத்தோட பக்கத்தில் இருந்தேன். அந்த அம்மா வந்து சொல்லிச்சு, பாஸ்டர் நம்மளுக்கு பணம்லாம் முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு நித்திய ஜீவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், நித்திய ஜீவன் தான் 70% முக்கியம். ஆனால் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு பணம் இல்லைன்னா அந்த 70% நித்திய ஜீவனை நம்மளால பிடிக்க முடியாது. ஏன்னா பணத்துக்காக எல்லா விதமான அசிங்கத்தையும் பலவீனத்தையும் நம்ம செய்வோம். அப்போ 30% இந்த வாழ்க்கை தான் அந்த 70% வாழ்க்கையை நம்மளுக்கு தருது. ஏமேன். அப்போ இங்கே எப்படியாவது மனுஷர்கள் என்ன பண்றான்னா, நம்ம கேட்ட சத்தியத்தை, கேட்ட உபதேசத்தை பிடுங்கி விட்டுறாங்க. நல்ல உபதேசத்தை கேட்கிறவங்களை யாரும் திருட முடியாது. உபதேசத்தை கேட்காமலும் அப்படி இப்படி கொஞ்சம் இருக்கிறவங்கள வேற ஆட்கள் வந்து, இல்லை இந்த சர்ச்சையெல்லாம் நித்திய ஜீவன் போகாது, நம்ம தான் நித்திய ஜீவன் போகணும், இந்த விசுவாசத்தை, நன்மைக்கு மேலே இருக்கிற விசுவாசத்தை திருடிடுவோம் அப்படின்றாரு. அப்போ நான் சொல்லுவேன், ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம முன்னேறணும் நல்லாங்கிறது முக்கியமான விஷயம். இதை எந்த ஒரு மனுஷனும் உங்ககிட்ட வந்து திருடி போடுறதுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்றாரு. ஏன்னா அதுக்கு பின்னாடி நீங்க அப்படி உங்களுக்குள்ள இருக்கிற இந்த நற்பொருளை திருடுவதற்கு இருதயம் கொடுத்தா பின்னாடி நாம கொடும் பாவத்துல இறங்குவோம். நம்மளால ஜீரணிக்க முடியாத பாவத்துக்குள்ள நம்ம இறங்குவோம். ஏன்னா இங்க எல்லாருமே பைசாக்கு வேண்டிதான் எல்லா விதமான பாவங்களும் செய்யறாங்க. இங்க பேக்கி பார்க்கறது பைசாக்கு வேண்டி தான் பார்க்கறாங்க. இங்க இப்போ ஏன்னா கடைசி காலத்துல எல்லாம் இலவசமா கிடைக்கும், பணம் மட்டும் தான் கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம அந்த காலத்துக்குள்ள வந்துட்டோம். ஒரு காலத்துல ஆம்பளைங்களை மட்டும் தான் பிடிச்சி வைக்க முடியாது, வீட்டுல சண்டை போட்டுட்டு போயிடுவான். அந்த காலம்ல மறைஞ்சு போய் ஆம்பளை எல்லாம் வீட்டோட இருக்கிறான், பொம்பளை பிடிக்க முடியல. ஆமாங்க, பொம்பளை பிடிக்க முடியல. கெட்டின புருஷனால மனைவியை பிடிச்சி இருக்காது. பெத்த பிள்ளைங்களை நீ பிடிச்சி ஈரினா அது நம்ம சட்டம் படுது. நான் இப்படித்தான் இருப்பேன், யாரும் கேட்க முடியாது, நான் அப்படித்தான் போவேன், யாரும் கேட்கறது இல்லைன்னா நான் இப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், கூடி போனா சொல்லி செத்தே போயிடுவேன். என்னன்னா அடங்கி இருக்கிற ஸ்திரீகள் கூட இப்போ ஃப்ரீயா எல்லா இடத்துக்கும் மூவ் பண்ணிட்டாங்க. அவங்கள கட்டி போட முடியல. அந்த அளவுக்கு இப்போ எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சு. சரியா? அப்போ எது ஈஸியா கிடைக்காது? பணம் தான் ஈஸியா கிடைக்காது, பொண்ணும் பொருள் தான் ஈஸியா கிடைக்காது. ஏன்னா போயிட்டே இருக்குது, தங்கம்லன்னு வாங்க முடியாத அளவுக்கு அது போயிட்டே இருக்குது. அதனால சொல்றாரு, நல்ல விஷயத்தை இந்த பூமியில வாழ்வதற்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மிக முக்கியமானது 90% பணம் தான் முக்கியம். இந்த பணத்தை வேண்டான்னு சொல்லி யாராவது உங்களுக்கு உபதேசம் பண்ணா அதை விட்டுறாரு. இந்த தீமோத்துக்கு ஏன் இதை பேசுறாங்கிற ரகசியத்தை சொல்றேன். ஏன் பேசுறாருன்னா, சபையில 20 லட்சம் பேர் இருக்கிறான். யூதர்களுக்கு சாப்பாடு போடணும், முதியவங்களுக்கு சாப்பாடு போடணும், வீடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடணும், சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடணும். அங்க நிறைய ஸ்திரீகள் கல்யாணம் முடியாம இருக்கேன், கல்யாணம் கட்டி கொடுக்க வேண்டியிருக்கு. 20 லட்சம் பேர் சர்ச்சு, ஏகப்பட்ட பணம் ஒவ்வொரு நாளும் செலவழிக்க வேண்டியிருக்கு. இப்போ பார்க்குறான், பவுல் போயிட்டான், இங்கே நல்ல உபதேசம் இல்லை, பையன் மாட்டிக்கிட்டான், பண பொருளாதாரத்தில் சிக்கிக்கிட்டான். இப்போ அவர் சொல்றாரு, உன் உபதேசத்தை யாரும் திருட விடாத. ஏன்னா பணத்தை பற்றி பேசும்போது அடுத்தவங்க வந்து சபையில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பைசா பற்றி பேசாத, பைசா பற்றி பேசாத, பைசா பற்றி பேசாத. பைசா பற்றி பேசலைன்னா பைசா எப்படி சர்ச்சுக்கு வரும்? எப்படி சபை நடத்துறது? நானும் என் மனைவியும் கஷ்டப்படுவோம், கர்த்தருக்காக ஜீவனை கொடுப்போம். வர்ற ஜனங்கள் ஜீவனை கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையை நம்ம ஒரு நாள் கொடுக்கலன்னா உடனே அவங்களும் வாந்தி வந்துடுது, மயக்கம் வந்துடுது. சர்ச்சுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா, ஏமா இன்னைக்கு வரலன்னு கேட்டால், இன்னைக்கு ஒரே மயக்கமாக இருக்குது, வாந்தியாக வருது. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் என்கிட்ட பணம் கேட்டிருப்பாங்க, பணம் இருக்காது, பணம் இல்லைன்னா ஒரு வாந்தி வந்துடுது. இந்த மாதிரிலாம் சிஸ்டம் வேலை செய்யும். அவன் பணம் ரொம்ப முக்கியம், நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ தீமோத்துக்கு இந்த பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போய் இருக்கிறதுனால இப்போ அவர் சொல்றாரு, யார் என்னதான் சொன்னாலும் காத்துக்கொள். ஆமென். ஜீவனை காத்துக்கொள். அது எந்த மாதிரி ஆளை வச்சு அது கண்ணை விட்டு திருடுது அதை சொல்ற பாருங்களேன். இப்போ சங்கீதம் 119:13 3 வகையான ஆட்களை காட்டுறார். யாரு இந்த சத்தியத்துல ஆட்களை போட்டு குழப்பி ஆட்களை நாசமாக்கி கொண்டு போறதுன்னு? முதல் ஆளு வீண் சிந்தைக்காரன். சங்கீதம் 119:13 இருக்குது. வீண் சிந்தைக்காரன், அதாவது தேவையில்லாததெல்லாம் சிந்திப்பான், வசனத்துல இருந்து ஒன்று சிந்திக்க மாட்டான். வீண் சிந்தைக்காரன், அவனுக்கு பேர் சொல்லுது
வேதத்தை வெறுக்கிறவன். அவங்களாம் எப்படி தெரியுமா இருப்பாங்க? அதாவது பைபிளை வெறுத்துருவான். சர்ச்சு என்ன சொல்லுதோ அதுதான் அவனுக்கு வேத வாக்கு. அந்த வீண் சிந்தைக்காரம்னா ஏதோ ஒன்று கேட்குறான், ஆனால் வேதத்தை வெறுத்துடுறான். நான் சொல்லுவேன், நான் என்ன பிரசங்கம் பண்ணாலும் அது வேதத்தில் இருக்குதாங்கிறத நீங்கள் ஒரு நேரம் அனலைஸ் பண்ணினாதான் அது உங்களுக்கு சரியான வே. அதனால் என் சிந்தை, நான் ஏதோ சபையில் இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு வசனத்தையோ இல்லாட்டி ஒரு பிரசங்கத்தையோ எடுத்து நான் பேசுவேன் இல்லையா? அது நீங்கள் உள்ளே போய் நீங்கள் போய் பைபிளை படித்து இல்லையே, பாஸ்டர் பேசுனதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையே, பாஸ்டர் பேசுனது தப்பாக இருக்குது, நீங்கள் தான் அதை அனலைஸ் பண்ணி கொண்டு போனால் தான் அது சரியான ஆளாக இருக்க முடியும். அப்போ வீண் சிந்தைக்காரன் என்ன செய்யறான்? வேதத்தை வெறுக்கிறவன் எப்படியாவது அவனுக்கு வேதம் முக்கியம் இல்லை, அவன் சர்ச்சைக்கு ஆள் முக்கியம். அதனால எதையா போய் பிடுங்கிட்டு இருப்பான். எங்கள் சர்ச்சைக்கு வாங்க, ஆட்டோ விடுவான், கார் விடுவான், பஸ் விடுவான், எங்கள் சர்ச்சைக்கு வாங்க, நம்ம தான் எத்திச்சுன்னு போவோம், பணம் முக்கியம் கிடையாது. இப்படி வீணான சிந்தைகளை பேசி வேதத்தை வெறுத்து வேதத்தை நேசிக்கிறவன் யாரையும் கெடுக்க மாட்டான். ஆமென். வீண் சிந்தைக்காரன் யார் கெட்டு போனாலும் கவலைப்பட மாட்டான். அவனுக்கு வேதம் முக்கியம் இல்லை, அவன் சிந்தை தான் முக்கியம். புரியுது உங்களுக்கு? அவனுடைய சிந்தைக்கு வேதத்தை வெறுத்து என்ன வேணாலும் செஞ்சிருவான். அதனால வீண் சிந்தைக்காரன், வேதத்தை நம்பாதவன், வேதத்தை சொன்னா ஏற்றுக்கொள்ளாதவன், சொல்றதை கேட்கக்கூடாது. பாவத்தை என் கையிலேயே கூட்டே போனதான் பிரச்சனை. வீண் சிந்தைக்காரன் அவங்க சொல்றது நகைலாம் பாவம், போடக்கூடாது, அலங்கரிக்க கூடாது. பைபிள் சொல்றது அதான் உங்களுக்கு ஜீவன், அதுதான் உங்களை காப்பாற்றும், அதுதான் என்னைக்கு ஒரு கஷ்டத்துக்கு உங்களுக்கு தேவைக்கு சந்திக்கப்படும். ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு நிலம் கட்டுறதுக்கு, ஒரு பிள்ளைங்களை திருமணம் கட்டி கொடுக்கறதுக்கு. அது இல்லாததுனால தான் நிறைய பேர் ஒரு வீடை கட்ட முடியல, சந்தோஷமா வாழ முடியல, பிள்ளைங்களை கட்டி கொடுக்க முடியாம வேதனைப்படுறான். அது இவர் சொல்றாரு, இந்த ஜீவனை அவங்க வீர சிந்தைக்காரங்க வேதத்தை வெறுக்கிறவன் எடுத்துருவான். அவங்களுடைய டேலண்ட் பாருங்களேன், என்ன டேலண்ட்னா, நகை வச்சுக்கலாம் ஆனா அலங்கரிக்க கூடாது. ஆனா பைபிள்ல உலகத்திலே யார் பரிசுத்தவான்களோ அவங்க தான் நகையை அலங்கரிச்சாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, பரிசுத்தமா இருக்கிறவன் நகையை அலங்கரிக்க கூடாது. பரிசுத்தமா இருந்தது இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து சொல்லுது, அவர் அலங்கரிச்சிருக்கிறார். பொன் கிரீடங்களோடு தான் வர்றாரு இல்லையா? வரும்போது அப்படித்தான் வர்றார். ராஜாதி ராஜாவாய் பொற்கிரீடங்கள் அணிஞ்சவராய் குதிரைக்கு மேல வர்றார் இல்லையா? அதுக்கு அடுத்த பரிசுத்தவான் பிரதான ஆசாரியன். பூமியில இருக்கும்போது அவன் தான் எல்லாரோடையும் டாப் தங்கத்தினால வஸ்திரத்தை தரிச்சிருந்தான். அவன் வீண் சிந்தைக்காரன் போய் சொல்ல முடியாது. இப்பவே இவன் சொன்ன நம்ம உங்களோட ஒரு 500 பவுண்ட் இருந்துச்சுன்னாச்சு இதெல்லாம் பரலோராஜ்யம் கொண்டு போவாது, அப்படிலாம் பேசி நம்ம கெடுத்துருவான். இவர் சொல்ற ஒரு காலம் கேட்காத. வேதத்தை அவனால சுட்டி காட்ட முடியுமா? கரெக்டா சுட்டி காட்ட முடியும்னா நீங்க நம்பலாம். வேதம் தான் உங்களுக்கு வழி தவிர ஒரு மனுஷனுடைய சிந்தை உங்களுக்கு வழி அல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்றது வழி அல்ல. சரி, என்ன சொல்றது? அப்போ நான் சொல்றேன், திருடை எப்படிலாம் வரான் பாருங்களேன். நம்மகிட்ட நல்லது இருக்கும்போது, நம்ம நல்லா போயிட்டு இருக்கும்போது திருட எங்க வருவோம் உங்களுக்கு தெரியுமா? இருக்கிற இடத்துல வந்து திருடுவான், இல்லாத இடத்துக்கு போக மாட்டான். உங்ககிட்ட சத்தியம்னு இருக்குது உங்க இருதயத்துல, கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம், முன்னுக்கு வந்துருவோம், நிலத்தை வீடை வாங்கிடுவோம் அப்படின்னு நல்ல எண்ணம் இருக்கும்போது, இப்ப பிசாசு, வேதம் இல்லாத பிசாசு யார் மூலையம் அதை பிடிச்சி இழுத்து போட்டுருது. அடுத்து 2வது பாயிண்ட், சங்கீதம் 119:15 பொல்லாத மனுஷர்கள் ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்க. இவங்க தேவனுடைய கற்பனையை கை கொள்ளாதவர்கள். இவங்களுக்கு இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு சில கூட்டங்கள் இருக்கு பாருங்க, கற்பனை கை கொள்ள மாட்டான். ஆமென். அது இயேசுவை விசுவாசிச்சாச்சு, நம்ம இனி பரலோராஜ்யம் போக வேண்டியதான் அப்படின்னு கூட்டம் இருக்குது. அப்ப கற்பனை என்னாச்சுன்னா, இயேசு வர்றதுக்கு முன்னாடி தான் கற்பனையா, இயேசு வந்த பின்னாடி கற்பனை இல்லையா அப்படின்றாங்க ஒரு கூட்டம் தெரியுது. இயேசுவை விசுவாசிச்சாச்சு, அதனால நம்ம எங்க போறோம்? பரலோராஜ்யம் போறோம், பொண்ணும் பொருளும் தேவையில்லை, ஈஸியா கடவுள் கொண்டு போய்வார். ஆனா சங்கீதம் 119:15 சொல்லுது, பொல்லாதவன் கற்பனையை வெறுக்கிறான். இந்த கற்பனை என்னெல்லாம் பின்னாடி சொல்றோம். இந்த கற்பனையில் எவ்வளவு லாபகரமான விஷயம் இருக்குன்னா, எனக்கு கற்பனை இங்க பிடிச்சிட்டீங்கன்னா இங்க நல்லா வந்துடுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். கற்பனை பிடிச்சிட்டீங்கன்னா இங்க நல்லா வந்துடுவீங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த கற்பனை விட்டுருங்க, 10 கட்டளை எல்லாம் இருக்காதுங்க. இயேசு விசுவாசிச்சாச்சா ஆராய்ச்சி பரலோராஜ்யம் போயிடலான்றாங்க. அதுதான் மூடத்தனம். அவனை பார்த்தா பொல்லாதவன் சொல்லுது. என்ன சொல்றான்? இயேசுவை விசுவாசிச்சாச்சு, ஆனா இனி பரிசுத்தமா இருக்காண்டான்றான். இயேசுவை விசுவாசிக்கிறோம், ஆனா பரிசுத்தங்கிறது இந்த கற்பனையில தான் வருது இல்லையா? இயேசு என்ன விசுவாசிக்கிறோம்? இயேசு வானத்திலிருந்து வந்து மரிச்சு உயிரோட எழுந்தாருங்கிறத விசுவாசிக்கிறோம். சரியா? இதைத்தானே விசுவாசிக்கிறோம். ஆனா இந்த விசுவாசத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, பரிசுத்தம் இருக்குது. இயேசு என்னை விசுவாசிக்கிறீங்க அப்ப இனி எல்லாருமே வந்துருவீங்கன்னு சொல்லி விட்டாரா? இல்ல. என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போல் ஆகுன்றார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் நடந்த பாதையில வாழ்ன்றார். அப்போ அவர் நடந்த பாதையெல்லாம் கற்பனையா இருக்குது. இந்த கற்பனையை கை கொள்ளக்கூடாதுன்னு சொல்றவன் பொல்லாத மனுஷன்.
இந்த கற்பனையை கை கொள்ளக்கூடாதுன்னு சொல்றவன் என்ன சொல்றான் அப்படின்னா, தீய வழிகளை நன்மைகளை பெறுவதற்கு வழிவகுக்கிறான். இப்ப என்ன சொல்றது, இயேசு விசுவாசாச்சா உங்களுக்கு கர்த்தர் நன்மை தருவார். ஏன் சர்ச்சுக்கு போற? இயேசு தானே விசுவாசி. நானும் இயேசு உலகத்தான் சொல்றவங்க, நானும் இயேசு விசுவாசிக்கிறேன், நீ இயேசு விசுவாசிக்கிற. அது என்ன உங்களுக்கு நிறைய கற்பனை? பொய் சொல்லக்கூடாது, படம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் பேசுறீங்க. அது எப்படி இருக்க முடியும் மனுஷனால? இப்படி ஒரு பொருளாதாரம் பேசுவான். ஆனால் அப்போ தான் நம்ம சொல்லணும், இல்லை அப்படி கிடையாது. பொல்லாத மனுஷனே, நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய கற்பனையை கை கொள்ளும் பொழுது தான் எங்களுக்கு அதோடைய நன்மைகள் எங்களுக்கு உண்டாகிறது. உபாகமம் 28 சொல்லுது, கர்த்தரை விசுவாசிச்சு கர்த்தருடைய கட்டளைகளை நடக்கிற மனுஷனுக்கு நான் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து பலிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அவன் சும்மா ஏடா கூட ஓடிடக்கூடாது. நீங்க என்ன நடந்தாலும் அவருடைய கற்பனையில நீங்க நடங்க. அந்த கற்பனை உங்களுக்கு ஜீவன். ஆமென். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நற்பொருளை களவாங்கிறதுக்கு விட்டுறாதுன்றார். இந்த ஜீவனை விட்டுறாத, விட்டா போச்சு, தப்ப முடியாது. 3, துன்மார்க்கர் தேவனுடைய சாட்சியில பிரியப்படாதவர்கள். அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, துன்மார்க்கர்ங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். 19வது வசனம், 119 சங்கீதம் 119 சொல்றாரு, துன்மார்க்கர் தேவனுடைய சாட்சியில பிரியப்பட மாட்டாங்க. அதாவது இப்ப பாருங்களேன், ஆபரம் நல்ல பணக்காரனா இருந்தான்னா அது நம்ப மாட்டாங்க. அவ்வளவு கிடையாது. அது பழைய காலம், பழைய ஏற்பாடு. ஈசாக்கு நல்ல பணக்காரன் இருந்தான், செல்லும் செழிப்பமா இருந்தான் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். யாக்கோப் நிறைய இருந்தான், அவன் விதைச்சதெல்லாம் நடந்துச்சு, அவன் தூர்வாரின கிணறுலாம் நீர் வந்துச்சு, அவன் 2 பரிவாரங்களோடு இருந்தான், நல்லா இருந்தவனா கேட்க மாட்டான். ஏன்னா அவன் சாட்சியை நம்ப மாட்டேன்றான். அவன் சொல்றத நம்ம நம்பணும். பைபிள் எழுதிருக்க சாட்சியில நம்பவே விட மாட்டாங்க. என்னென்னமோ பேசுவோம் தெரியுமா? அது பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் தான் நகை போட்டாரு, புதிய ஏற்பாட்டில் யாரும் போடலை, இப்படி எதையாவது குழப்புவான். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்னங்க வித்தியாசம்? எல்லாம் ஒன்று தான். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒன்றே ஒன்று தான். பழைய ஏற்பாட்டில் நம்ம பாவத்தை மன்னிக்கிறது ஏசு இல்லை, புதிய ஏற்பாட்டில் பாவத்தை மன்னிக்க ஏசு வந்தார், அந்த ஒன்று தான். மற்றபடி பழைய கற்பனை தான் புதிய கற்பனை, புதிய கற்பனை தான் பழைய கற்பனை. நமக்காக ரத்தம் செஞ்சதுக்கு ஆள் இல்லை, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு. இந்த ஒரு ஜீஸ்டத்தை கர்த்தர் நம்ம செய்து முடிச்சார். நீங்க சொல்ற மாதிரி கற்பனையை கை கொள்ளக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. இயேசு பாவத்துக்கு காரணரோ, படிச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு வார்த்தை இருக்கலாம், அது இயேசு பாவத்துக்கு காரணரோ. நீ இயேசு ஏற்றுக்கொண்டு எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படின்றது. அப்ப இயேசு பாவத்துக்கு காரணர் ஆகிறார். வந்தவர் பரிசுத்தப்படுத்த வரல, இன்னும் பாவம் செய்யறதுக்கு வந்த மாதிரி ஆகி போச்சு. இயேசு விசுவாசிகள் என்ன வேற பாவம் செய்யலாம்? அப்படி கிடையாது. இயேசு விசுவாசிக்கிற நாம யாரும் அவருடைய சாட்சிகளை கை கொள்ளுன்றார். ஆபிரகாம் நல்லா இருந்தான்னா ஏற்றுக்கொள்ளும், ஆபிரகாம் பொண்ணு பொருளுடைய சீமானா இருந்தானா அதை ஏற்றுக்கொள்ளும். அந்த ஏற்றுக்கொள்ற விஷயம்தான் இனி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். அவங்க நல்லா இருந்தாங்க, இயேசு ஏற்றுக்கொண்டு நல்லா இருந்தாங்க, அவங்களுக்கு நிலங்கள் இருந்துச்சு, வீடுகள் இருந்துச்சு, ஏக்கர் கணக்கான நிலங்கள் இருந்துச்சு. அது எனக்கு, அதெல்லாம் நீங்க படிக்கும் போது தான், ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வேண்டாம்னு வெறுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு வேலை செய்யாது. இப்படிதான் வந்து களவாங்கிறது. பாருங்களேன், பொல்லாதவன் வந்து களவாங்கிறான், துன்மார்க்கம் வந்து களவாங்கிறான் இல்லையா? வீண் சிந்தக்காரன் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல சத்தியத்தை களவாங்கிறான். நீங்க களவாங்க விட்டுறக்கூடாதுன்ற எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு உண்டாயிருக்கிற ஜீவனை, நான் கேட்ட சத்தியத்தை, நன்மைகளை களவாங்கிறதுக்கு கண்ணமிட்டு தேடி வர்றவங்களுக்கு இருதயத்தை நீங்க கொடுக்கவே கூடாதுன்ற. இதுதான் உங்களுடைய மகா பெரிய வெற்றி ரகசியம். இது எவ்வளவு பெரிய ஜீவன் தெரியுமா உங்களுக்கு? இந்த பொன் பொருளாம் எவ்வளவு பெரிய ஜீவன் தெரியுமா? உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத ரகசியங்கள் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஈஸியாட்டு வேண்டாம் வேண்டாம் சொல்லக்கூடாது. 2 தீமோத்தேயுல 1:14 அதுல இருக்கு பாருங்க, உன்னிடத்துல ஒப்புவிக்கப்பட்ட இந்த நல்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அப்படி என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவி மட்டும்தான் உங்களை இந்த விஷயத்தை நம்ப பண்ணும். மிச்சம் எல்லாரும் இந்த விஷயத்தை விட்டு உங்களை கடத்தி விடுவாங்க. யார்கிட்ட போனாலும் நம்ம நல்லா ஆகணும்னு சொன்னா பிடிக்கவே செய்யாது. ஆமாவா இல்லையா? நல்லாகன்னா நம்ம நல்லா ஆகணும் அப்படின்னா எந்த ஒரு மனுஷனுக்கும் பிடிக்காதுங்க. நான் உலகத்துல கேட்ட மாபெரும் சத்தியத்துல இது ஒண்ணு. தாவீது சொல்றாரு, காரணம் இல்லாம என்னை பகைக்கிறாங்க. ஏன் தாவீது காரணம் இல்லாம பகைக்கிறார்? அவர் தான் சொல்றாரு, காரணம் இல்லாம பகைக்கிறான். ஏன்னா ஆடு மேய்ச்சும் அரசன் ஆயிட்டா தாங்க முடியல. எனக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. அவர் சொல்ற, எனக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. நான் எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன்,
காரணம் இல்லாம நீ பகைக்கிறான். ராஜா வரைக்கும் பகைச்சாருங்க. ராஜா பகைச்சார் தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல். கோலியத்தை தாவீது வெட்டிட்டு வந்துட்டார். ஜனங்கள் சொல்றாங்க, தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000. புறம் வந்துருச்சு. தேவையில்லாம பகைக்கிறான். இவன் சொல்றான், நான் என்ன சொன்னேன்? நான் ஒண்ணுமே சொல்லலையே. நான் கோலியத்தை கொத்திட்டு சும்மா தான் வந்தேன். ஊர்ல வாரம் போறோம் ஏதோ பேசினா அதை கேட்டுட்டு ஏன் மேல ஏறிக்கிறான். ஓ, உங்களுக்கு புரியுதா? அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுக்கே ஒருவன் நல்லா வருது நினைச்சா கொடகுதிப்பு. இந்த பொல்லாதவன், வீண் சிந்தக்காரன், வேதத்தை வெறுக்கிறவன், கற்பனை வெறுக்கிறவன் உள்ள வந்து சொல்லுவான், பைசெல்லாம் ஒண்ணுக்குமே உதவாது. ஏன்னா உன்னை கீழே போட்டுட்டா அப்புறம் இந்த உலகத்துல ஆவியானவர் தவிர ஒண்ணு மேல கொண்டு போறது இந்த உலகத்துல யார்? நம்ம கீழே விழுந்துட்டோம்னா நம்மளை தூக்கி இந்த உலகத்துல விடுறதுக்கு யாரால முடியாது. அதனாலதான் பிசாசு ஜீவன் மேல நம்ம நம்பிக்கை வைக்க கூடாதபடிக்கு துன்மார்க்கரையும் வீணனையும் பொல்லாதவனையும் அனுப்பி, கற்பனைக்கு பயப்படாதவன், வசனத்துக்கு பயப்படாதவன், தேவனுடைய சாட்சிக்கு பயப்படாதவனெல்லாம் எடுத்து கரெக்டா நல்ல கண்ணமிட்டு இந்த ஆள்கிட்ட போய் சொன்னா இவன் கேட்பான்னு தெரிஞ்சு வந்து சொல்லி நம்மளை ஜீவனை விட்டு பிரிச்சிடலாம். ஏன்னா சவுலுக்கே தாவீது நல்லா இருக்க பிடிக்கல. நற்பொருள நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவினாலே காத்து கொள்ளினார் இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவி மட்டும்தான் மனிதன் நன்றா இருக்க, அழியாம இருக்க, நன்மைகளை பெற, நித்திய ஜீவனை பெற உதவி செய்கிறது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவினாலே அந்த நற்பொருளை பாதுகாத்துக்கொள். இது மட்டும்தான் சொல்லும். இது நாங்கள் விளக்கி சொல்லுவோம். இது மட்டும்தான் சொல்லும், நீ நல்லா, நீ ஜீவனோட ஒரு நன்மைகளை எடுத்துக்க, பெரிய மனுஷனாக, உயர்ந்த வேலைக்கு போ, நல்ல பாடுபடு, நல்ல மேல போன்னு சொல்லுது. ஏன் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை இந்த ட்ராக்ல கொண்டு போகுதுன்னு உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா பரிசுத்த ஆவி மட்டும்தான் நம்மளை நல்லாக ஜீவனோட இருக்க விரும்புது. ஏன் அப்படின்னு சொல்றேன். ரோமர் 8:4 எப்படி பரிசுத்த ஆவி வேலை செய்து, எப்படி நம்மளை அந்த ஜீவனுக்குள்ள கொண்டு போய் ஜீவனை வாங்க பண்றாரு. அவர் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல விஷயத்தை போதிச்சு கொண்டு போறாருன்றாரு. ஏன்னு பாருங்களேன். ரோமர் 8:4 சொல்லுது, ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். இதை படிக்கும்போது நிறைய பேருக்கு ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்துல, அதாவது ஆவியானவரை கொண்டு ஆவியானவர் மூலமா நடக்கிற நம்மிடத்துல நியாயப்பிரமாணத்துல நீதி, நியாயப்பிரமாணத்தின் நீதி, நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு நீதி இருக்குது. ஆவியின்படி நடக்கிற நம்மளுக்கு, அதாவது ஆவியானவரை கொண்டு நடக்கிற நம்மளுக்கு நியாயப்பிரமாணத்துடைய நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். இதை வாசிக்கும் போது டக்கு டக்குன்னு புரியாது. விளக்குறேன் பாருங்க. ஆவியின்படி நடக்கிற நம்மளுக்கு அப்படின்னா ஆவியானவர் நடக்கிறார். ஆவியானவருக்கு ஒரு நடத்தை இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். எங்கள் மீது கேட்ட கிடையாது பாருங்க. இந்த ஆவியானவருக்கு ஒரு நடக்க இருக்குது, இல்ல தேவத்துக்கு ஒரு நடக்க இருக்குது, இயேசு கிறிஸ்து ஒரு நடக்க இருக்குது, ஆவியானவருக்கு ஒரு நடக்க இருக்குது இல்லையா? அதனாலதான் சொல்லுது ஆவியின்படி நடக்கிற. ஆவியானவருக்கு ஒரு பாதை இருக்குது, ஆவியானவருக்கு நடக்க இருக்குது. அப்படியே நடக்கிற நம்மிடத்துல நியாயப்பிரமாணத்தோட நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அப்படின்னா ஆவியின்படி நடக்கிற, இன்னும் விளக்குற, ஆவியானவர் ஒரு பாதையில் நடக்கிறாரு, அந்த பாதையை நம்மள நடக்கிறோம். அந்த பாதையில் நடக்கும்போது அது என்ன பாதைன்னு கீழே இருக்குது, நியாயப்பிரமாண பாதை, அதான் 10 கட்டளை பாதை. அந்த 10 கட்டளை நடந்தா அந்த 10 கட்டளை நடக்கிறவங்களுக்கு நீதினு ஒண்ணு இருக்குது. நியாயப்பிரமாணத்துடைய நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தாருன்னா 10 கட்டளை ஒரு மனுஷன் கரெக்டா நடந்தா, இயேசுவை விசுவாசிச்சுட்டு 10 கற்பனை நடந்தா, இல்லை இயேசுவை விசுவாசிச்சுட்டு ஆவியார் நடக்கிற மாதிரி நம்ம நடந்தா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றோம். நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு நீதி இருக்குதான் தனியாட்டு. அது என்ன நீதினா, எந்த ஒரு மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின்படி நடந்துட்டா அந்த மனுஷனுக்கு ஜீவனும் அழியாமே உண்டு. நான் நல்லா ஜெபம் பண்றேன், ஓகே தான், அது எல்லாருமே ஜெபம் பண்றாங்களே இல்லையா? எல்லாருமே ஜெபம் பண்றாங்க, உலகத்துல எல்லாருமே ஜெபம் பண்றாங்க. ஆனா தேவத்துக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியினுடைய நடக்க என்னதுன்னா, அவர்கள் கட்டளையில இயங்குறார்கள். அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய ஹை பவர் என்னதுன்னா பாவம் செய்ய மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவோட பவர் என்னது, ஹோலி ஸ்பிரிட்டுடைய பவர் என்னதுன்னா பாவம் செய்யாது. அதுக்கு தேவன் தான் கடவுள், பிதாவாகிய தேவன் தான் கடவுள். அதை தவிர வேற ஒன்றை ஆராதிக்காது, வேற ஒன்றை பார்க்காது, அது பொல்லாப்புக்கு போகாது, தீங்கு நினைக்காது, அது கொலை செய்யாது, அது எந்த விதமான பாவத்துக்கு உட்பட்டு நிக்காது. இப்படி அது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதுனாலதான் அவங்க கையில நியாயப்பிரமாணத்துடைய நீதி இருக்குது. நியாயப்பிரமாணத்துடைய நீதின்றது செல்வங்கள். அவங்க கையில ஏன் பொண்ணு பொருள் இருக்குது, அவங்களால ஏன் எல்லாத்தையும் உருவாக்க முடியுதுன்னா இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கொடுக்கப்பட்ட நீதி, பரிசு. இப்படி இது ஒண்ணு செஞ்சா இது ஒரு நீதி கிடைக்கும். இதுக்கு இதான் விளைவுன்றது காட்டுது. அப்ப நான் சொல்றேன், இப்படி நம்மளுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவினாலே நம்ம தேவனுடைய கட்டளையின்படி நடந்தா
இந்த ஜீவனையும் சமாதானத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஜீவனை அழியாமை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அந்த கிஃப்ட் நம்மளுக்கு கிடைக்கும், தானா வரும். இதெல்லாம் ஓனு கொக்கரிக்கிறனால மட்டும் வந்துட கிடையாது. ஜெபம் சூப்பர் பவர் தான், இல்ல சொல்லல. அதை தாண்டி 1000 மடங்கு பவர் பரிசுத்தாவி நடக்கிறது போலவே நம்ம நடப்பது. அவர் நடக்கிற மாதிரியே நம்ம நடந்துட்டா இந்த உலகத்தை ஜெயிச்சிடலாம். நியாயப்பிரமாணத்தோட நீதினாலே நிறைய பேருக்கு தெரியாது. அவர் நடக்கிற மாதிரினால என்ன தெரியாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும். கோபப்படக்கூடாது, படக்கு கோபப்படக்கூடாது, உன்னை சண்டை போட்டுறக்கூடாது, உன்னை மற்றவங்களை விலகினமா எண்ணிடக்கூடாது. பரிசுத்தோடைய பெரிய கோட்பாடு என்ன? இயேசு கிறிஸ்து கோட்பாடுனா சொல்லி பார்க்கும், கேட்கலையா விட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு பாருங்க. நீங்கள் ஒரு தேசத்துக்கு போங்க, நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லுங்க, கேட்கலன்னா கால இருக்க தூசி உதறிட்டு கிளம்பிட்டார். சண்டை போடாது. நான் கடவுளே வந்திருக்கேன், நீங்கள் என்கிட்ட கேட்கல, அதனால உங்களெல்லாம் அழிக்க போகிறோம்லாம் கருத்து சொன்னது கிடையாது. சண்டை போட வரேன் இல்லை, ஒன்று பேசுகிறேன், கேட்கல, என் பாட்டு நான் கிளம்பிடுவேன். நான் ஆவியோடைய நடக்கிற மாதிரி நீங்கள் நடந்து தான் பாதுகாத்து கொள்ள முடியும் இல்லையா? அவர் மட்டும் தான் உங்களுக்கு ஜீவன் வேணும்னு சொல்லுவார். அதை பிடிங்க. யாரோ சொல்கிறத கேட்கக்கூடாது, ஆவியான சொல்கிறத கேட்கணும். ஆவியான தனியாக கூட எக்ஸ்ட்ரா பேசாட்டி கூட அந்த வசனம் இருக்குல்ல, ஆவியான இப்படி தான் நடக்கிறாரு, அப்படி தான் நம்ம நடக்கணும், அதை கேட்டுட்டா நடக்கும். பொறாமை, எரிச்சல், களவு, இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. ரொம்ப டாரு. ஆவின் சிந்தை என்ன? சிந்தை தான் ஜெயத்தை கொண்டு வர போது. சிந்தையை தான் பிசாசு அட்டாக் பண்ண போகுது. நம்ம சிந்திக்கிறோம், பணக்காரனாகணும், நம்ம நல்லாகணும், நம்ம உயரணும்னு சிந்திக்கிறோம் இல்லையா? அப்போ பார்த்து தான் நம்ம சிந்தையில பிசாசு, பொல்லாதவன், வீண் சிந்தக்காரன் வந்து எதையாவது சிந்தையை அட்டாக் பண்ணி நம்மளுடைய சத்தியத்தை, நம்முடைய ஜீவனை எடுத்துட்டு போயிடுறான் இல்லையா? அதனால ஆவின் சிந்தனை என்னன்னு கேட்கணும். ரோமர் 8:6 சொல்லுது, ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானம். ஆவியான உனக்குள்ள வர்றதுக்கு அடையாளம் இது இல்லை, எந்த மனுஷனுடைய சமாதானமா போவேன். ஆவியான வந்ததுக்கு அடையாளம் இங்க நிறைய பேர் வெள்ளைக்கு போயிடுறான், நிறைய பேர் குதிக்கிறான், நிறைய பேர் ஃப்ராடு சொல்றான். ஆவியானுக்கு வந்ததுக்கு அடையாளம் ஜீவனும் சமாதானம். அப்படி என்ன அர்த்தம்? நானும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும், நானும் சமாதானமாக இருக்கணும், மற்றவங்களும் சமாதானம் வைக்கணும். அப்போ இது எப்படி வருது? இந்த ஜீவன், ஆவின் சிந்த ஜீவன் சமாதானம் நீங்கள் தேவனுடைய கற்பனையில் நடக்கும்போதே, ஆவியானுடைய நடக்கிற மாதிரி அவருடைய நியாயப்பிரமாணத்தில் கற்பனை நடக்கும்போதே உங்களுக்கு ஒரு சிந்தை வருது. கற்பனையில் என்ன செய்யுது? பாவம் செய்யக்கூடாது, யாரையும் பாவத்துக்கு உட்படுத்தக்கூடாது. இதுதான் கற்பனை. நானும் பாவம் செய்யக்கூடாது, யாரையும் பாவத்துக்கு உட்படுத்தக்கூடாது. இந்த சிந்தனை கற்பனையை படிக்கும்போது நடக்கும்போது ஒரு சிந்தை புதுசாக வந்துருச்சு எனக்கு. நான் பாவம் செய்யக்கூடாது, யாரையும் பாவம் செய்யவும் உட்படுத்தக்கூடாது. இந்த சிந்தை வந்த உடனே அது டக்குன்னு என்னோட மாம்சத்தை கட்டுப்படுத்தி அடுத்து எல்கைக்கு போகுது. நான் யாருமே தீமை செய்யக்கூடாது, நான் தீமை செய்யக்கூடாதுன்னு அடுத்து ஆவி என்னை புதுசாக ஒன்று யோசிக்க வைக்குது. தீமையே செய்யாத, தீமைக்கு யாரையும் பழக்காத அப்படின்னா எல்லாருக்கும் ஜீவனை கொடு, சமாதானத்தை கொடு, அடுத்த சிந்தைக்கு கொண்டு போயிடும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பலகீனமான சிந்தையை கட்டுப்படுத்தி நல்ல சிந்தனைக்கு உயர்வடைய செய்யும். எந்த மனுஷனை சமாதானமாக வைக்கிறதா ஆவியானவர். ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானம். எல்லா வீட்டிலும் விடிய கால ஜெபம் பருத்து அடிக்கும். எவன் குடும்பத்தில் கொண்டு போடலான்னு ரெடி அடிக்கணும் எல்லாரும். உண்மையாக சொல்கிறேன், சின்ன சின்ன விஷயமே நம்மளுக்கு இன்னும் அடங்கலைங்க. எப்படிங்க பெரிய விஷயத்தை நம்ம சாதிப்போம்? நம்மளேன்னு ஜீவன் அடையலை, நம்மளேன்னு சமாதானமாக இல்லை, அடுத்த வீட்டில் ஜீவனை சமாதானம் கொண்டு வர்ற இது ஆவின் சிந்தை. இதுதான் உங்களுக்குள்ள இருந்து சொல்லுது. அவருடைய சிந்தையே எப்பவும் நல்லா இருக்கணும், மற்றவங்கள நல்லா வைக்கணும். நாம ஜீவனை குறித்து சிந்திக்கலைன்னா மரணத்தை குறித்து சிந்திப்போம். மனுஷனை தேவன் மோல்டு பண்ணு கெட்டும்போது சிந்தை உடையவனா கட்டினார். எப்பவுமே இதை சிந்திச்சுட்டே இருப்பான். அப்போ எப்பவும் சிந்திக்கிற மனுஷனுக்கு, கெட்டதை சிந்திக்கிற மனுஷனுக்கு இப்போ நல்ல சிந்தனை ஏற்படுத்திடுறாரு. இப்போ நான் எனக்கு பணம் வேண்டாம் அப்படின்னா நான் என்ன செய்வேன்? எல்லா வீட்டுமே கெடுப்பேன். இந்த சிந்தையை ரொம்பவும் பிசாசை பிளாக் பண்ணும். அதுக்கு வேண்டியதான் சிந்தையை, நல்ல சிந்தை. நீங்கள் நான் முன்னேறணும், நான் நல்லா படிக்கணும், நான் பெரிய டாக்டர் ஆகணும், நான் பெரிய கலெக்டர் ஆகணும், நான் பெரிய நிலம் வாங்கணும், இதை நீங்கள் சிந்திச்சுட்டே இருக்கிறது ஜீவ சிந்தை. அப்போ உங்களுக்கு வேற ஒரு சிந்தை உங்களை வந்து அட்டாக் பண்ணாது. இந்த சிந்தை அதான் வேதம் சொல்லுதுல, நீங்கள் தூங்கிட்டு இருந்தால் பிசாசு களைகளை விதைப்பான். நிறைய பாவங்கள் கட்டமைக்கப்படும், உள்ள நிறைய வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஊழியக்காரனுக்கு 999 பிரச்சனை உள்ள இருக்கும், பாவ பிரச்சனைகள். அது எல்லாவற்றுமே தூக்கி வெளியே போட்டு நிற்போம். நம்ம ஆடுறதும் பாடுறதும் கொந்தளிக்கிறதும் அதல்ல. உபாசம் இருக்கிறது அதெல்லாம் ஆவின் சிந்தை, அதெல்லாம் ஆவியானவர். அது பாடல் அதல்ல. இதுதான் யாரும் கெட்டு போகக்கூடாதுங்கிற மனநிலைமை தான் ஆவியானவர். வெற்றி பெறணும், சிந்திக்கணும், கன்வெர்ட்டை கொண்டு ஒரு மாற்றி விட்டுறது.
சமாதானமா இருக்கணும், இரக்கம் உள்ளவனா இருக்கணும், கிருபை உள்ளவனா இருக்கணும், நன்மை செய்யணும், நல்லதை சிந்திக்கணும். இது ஆவி. ரோமர் 8:5 இதை பத்தி விளக்கு பாருங்க. ஆவியானவர் அவருடைய கட்டளைப்படி, கர்த்தருடைய கட்டளைப்படி நடக்கிறார். ஆமென். அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் வரைக்கும் பரிசுத்த ஆவியினால நடத்தப்பட முடியும். அவர் வந்தா யாரையும் கெடுக்க மாட்டான். அவன் எண்ணம் உள்ள கற்பனை தான் இருக்கும். அப்பா பாவம் செஞ்சிடக்கூடாது, அங்கே போயிடக்கூடாது, இங்கே சண்டைக்கு போயிடக்கூடாது, இதை செஞ்சிடக்கூடாது, அதை செஞ்சிடக்கூடாது, நம்மளால ஒரு ஆள் அழுதுடக்கூடாது, நம்மளால ஒரு ஆள் கெட்டுறக்கூடாது. இந்த போக்கு தான் பரிசுத்த ஆவி. இந்த ஆவினால உனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை பாதுகாத்துக்க. அப்படி என்ன அர்த்தம்? உலகம் நீ கெட்டு போறதுக்கு ஐடியா சொல்லும், ஆவி நீ நல்லா வர்றதுக்கு ஐடியா சொல்லும். ஆமென். அதனால பைபிளை படிக்கணும். ஆவியானவரை குறித்து எங்கெல்லாம் எழுதிருக்குதோ இது அதிகமாக படிக்கணும். காசும் நம்மளை கெடுக்கிறதுக்கு தான் உபதேசம் பண்ணும். பரிசுத்த ஆவி மட்டும்தான் நம்ம நல்லா வர உபதேசம் பண்ணும். எங்கே காசு இருக்குதோ அங்கே அந்த வீட்டுடைய ஓனரு இல்லைன்னா வீட்டுக்கு காவல் இருப்பான். அதாண்டு சொன்னார், உங்கள் பொக்கிஷத்தை இங்கேயே சேர்த்து வைக்காதீங்க. என் சிந்தையை தான் பிசாசை அட்டாக் பண்ணும், நான் டக்குமே பிடிச்சிடுறேன். பைபிள் இல்லாமலே சொல்லுவாங்க, உங்களுக்கு எண்ணம் போல தான் வாழ்க்கை. உங்கள் எண்ணத்தில் என்ன கொண்டு வர்றீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. எண்ணத்தில் வந்து இதெல்லாம் பாவம், நல்லதெல்லாம் பாவமாக எண்ணிட்டிங்கன்னா இனி கடைசி வரைக்கும் நீங்கள் அப்படி தான் இருக்க போறீங்க. உங்கள் எண்ணத்தை தான் பிசாசு சிறையாக்கும். ஒரு ஆவேசம், ஒரு துடிப்பு உள்ளுக்குள்ளே, இவைகள் தான் என்னுடைய வாழ்க்கைங்கிற ஒரு மனக்கட்டுப்பாடு எனக்கு வந்துருச்சுன்னா இனி அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நான் வாழ போகிறேன். நான் ஐஸ்வர்யவனை தான் சாகணும், செல்வந்தனை தான் சாகணுங்கிற ஆவி எனக்கு போதிச்சுட்டா இனி அப்படி தான் நான் வாழ்வேன், அப்படி தான் சாவேன். பரிசுத்தாவிங்கிறதே உங்களுடைய ஆத்துமாவில் உங்கள் இருக்கிற சிந்தையில் சேர்ந்து அவரோடு கூட இங்கே பயணித்து வாழ்கிறது தான். இது இங்கே படிக்கிற எபேசு 1க்கு போயிருங்க, அங்கே சொல்லும் ஆவியார் என்னன்னா, ஆவியாருங்கிற ஒரு அச்சார் உங்களை தெய்வத்தோடு கூட இணைச்சி தேவன் போலவே வாழ வைக்கிற சக்தி. அது நல்ல ஜீவனை தர்ற சக்தி. அது நீங்கள் ஆவிக்குரிய ஜனங்களாக வாழ்ந்தீங்க. கனி எங்கங்க? உங்களுக்கு 2 கனி இருக்குது. ஒன்று கேரக்டர் கனி, இன்னொன்று புசிக்கிறது கனி. நீங்கள் சரியான போக்கு போஇருந்தால் கேரக்டர் நல்லா இருக்கும், அதனால நன்மையும் கிடைக்கும். குற்றத்தை மாதிரி தான் வரும். உபதேசம் எப்பவுமே இருதயத்தை கிளறி வரும், ஆனால் அதுதான் பவர் தரும். ரோமர் 8:11 பாருங்க, கிறிஸ்துடைய ஆவி உங்களில் இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்களை சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எப்படி கிறிஸ்துடைய ஆவியானவர் உங்களில் இருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார்? இந்த அழியாமை எப்படி எடுப்பாங்க? கிறிஸ்துடைய ஆவியார் உங்களுக்குள்ள இருந்தால், நல்லா கேட்டுருங்க, சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எப்படிங்க அது சரீரம் உயிர்? நீங்க நித்திய ஜீவன் எப்படி போவீங்க? எல்லாரும் நினைக்கிறாங்க, நான் நல்லா ஆராதிச்சேன், என் சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். உங்களுக்கு தெரியுமா நித்திய ஜீவன் எப்படி போவீங்கன்னு? எல்லாரும் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து வந்த உடனே சரீரத்தை உயிர்ப்பிப்பார். இல்லை, உன் சரீரத்தை நீ உயிர்ப்பிச்ச பின்னாடி தான் அது நடக்கும். எப்படி என் சரீரத்தை நான் உயிர்ப்பிக்க முடியும்? என் சரீரத்தை நான் உயிர்ப்பிக்கணும் ஃபர்ஸ்ட். கிறிஸ்துடைய ஆவியான உங்களுக்குள்ள இருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார் இருக்குது. இது நித்திய ஜீவன்ல பரிசுத்த ஆவியை பற்றி பேசல. நித்திய ஜீவனுக்கு போகும்போது இயேசு வந்து சரீரத்தை உயிர்ப்பிப்பார். இப்போ ஆவியான என் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறாரா? என் சரீரம் உயிர்ப்பிக்கப்படுங்க. என் சரீரம் செத்துட்டு இருக்குது, செத்துக்கொண்டே இருக்குது. கேரக்டர்னால என் சரீரம் சாவுது, என் ஆத்மா சாவுது. எப்படி உயிர்ப்பிக்கப்படும்? கிறிஸ்துடைய ஆவியார் உங்களுக்கு சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எப்படி? 8:13 ரோமர், ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தாலும் பிழைப்பீர்கள். எப்படின்னா, ஆவியானவரை கொண்டு நான் செத்துட்டே இருக்கிறேன் இல்லையா? நான் இப்போ செத்துட்டே இருக்கிறேன். இப்போ இது நான் உங்களுக்கு ஒரு விளக்குறேன் பாருங்களேன். இப்போ நான் நல்ல ஒரு நோய்ப்பட்டவன் ஹாஸ்பிட்டல் வந்து போட்டாச்சு, சரியா? போட்ட பின்னாடி டாக்டர் என்ன செய்யறாரு? செத்துட்டு தான் இருக்கிறேன். டாக்டர் என்ன செய்யறாருன்னா, என் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கு குளுக்கோஸ் அடைக்கிறாரு, புதிய புதிய மாத்திரையை கொடுக்குறாரு, நிறைய விஷயத்தை கொடுத்து என் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார் இல்லையா? செத்து தான் போயிட்டு இருக்கிறேன். சில பேர் செத்து போயிடுறான், ஆனாலும் டாக்டர் உயிர்ப்பிக்கிறார் இல்லையா? அப்படி போல நான் இன்னைக்கு மரணத்துக்குள்ள தான் போயிட்டு இருக்கிறேன். மொத்தமா மறிச்சிட்டேன் நான் இல்லை, ஆனா மரணத்துக்குள்ள போயிட்டே இருக்கிறேன். அந்த மரணத்திலிருந்து நான் எப்படி உயிர்ப்பிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லுது பாடியல்ல. ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இப்போ நான் இருக்கிறேன் பாருங்க, நான் இப்போ இருக்கிறேன், எனக்கு ஒரு சுகர் நோய் இருக்கு இல்லையா? அது என்ன செய்யுது? என்னை சாகடிக்குது இல்லையா? அதுக்கு மாத்திரையை போட்டு சுகரை நான் சாகடிக்கிறேன். இப்போ என் சரீரம் என்ன செய்யுது? பிழைச்சிருது. அப்படி போலதான் ஆவியார் உங்களுக்குள்ள இருந்தா உங்க சரீரத்தை என்ன செய்யுது? உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த பாவங்கள் அழிச்சிட்டே இருக்குது. களவு அழிக்குது, விபச்சாரம் அழிக்குது, பொய் அழிக்குது, சண்டை போடுறது அழிக்குது. பாவம் நோயாய் உள்ள வந்து வேலை செய்யுது. அது ஒரு செயல்பாட்டை கொடுக்குது. நம்ம சாகிறது எல்லாருமே சாப்பிட்றதுனாலே கிடையாது. மனுஷன் பாவத்தினால நோயை எடுத்து வச்சுட்டு அந்த நோயினால அவன் செத்துட்டு இருக்கிறான். இப்ப என்ன செய்யுதுன்னா, ஆவியார் உங்களுக்குள்ள வரும்போது
உங்க சரீரத்தின் செய்கை திங்கிறத பத்தி பேசல. சரீரத்தின் செய்கைன்றது பாவத்தை பத்தி பேசுது. நீங்க என்ன பாவம் செஞ்சு சரீரத்தை சாகடிக்கிறீங்களோ, செத்துட்டு இருக்கீங்களோ, இப்போ ஆவியானவர் வரும்போது உங்களுக்குள்ள என்ன செய்யுதுன்னா, ஆவியானுடைய செய்கையை செய்ய வச்சு உங்களுடைய சரீரத்தை மறுபடியும் கட்டி எழுப்பிடுது. அப்ப நான் சொல்லுவேன், பாவம் என்னை படிப்படியா நோயில கொண்டு போட்டு மரணத்துக்குள்ள கொண்டு போகுது. ஜீவன் பரிசுத்த ஆவி எனக்குள்ளா வந்து அதனுடைய கிரியை செய்ய என்னை பழக்க வச்சு என்னை உயிரோடு கூட எடுக்குது. இப்படிதான் நம்ம மரணத்துக்கு சாவுக்கு ஏதுவான சரீரத்தை நம்ம புதுப்பிக்கிறோம். ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தீரணும். சரீரத்தில் ஒரு செய்கை இருக்கு இல்லையா, நம்மளுக்கு டிவி பார்க்க முடியாது, டிக்டாக் பார்க்க முடியாது. சரீரத்தின் செய்கை இது. சரீரத்தின் செய்கை நல்ல மாதிரி பொண்ணு போனா தானா வாய் நிற்கும். இதுதான் சரீரத்தின் செய்கை. யாராவது போன்ல இனிமையாக பேசிட்டா வாய் தனிமையாட்டு போயிடும். சரீரத்தின் செய்கை. இந்த செய்கைகள் தான் நம்மளை மரணத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறார். சரீரத்தின் செய்கை, குடிக்கிறது, வெறிக்கிறது, இதெல்லாம் சரீர செய்கை. இதை ஆவியானவரை கொண்டு நீங்க உள்ளுக்குள்ள மாற்றி விட்டுட்டீங்கன்னா இப்போ மரணத்திலிருந்து பிழைச்சிடுங்க. எப்படி பிழைக்கிறது? ஆவியார் நம்மள பெற்றுட்டு அப்புறமா கேரக்டரை சேஞ்ச் பண்ணு. சரீரத்தின் செய்கை நிறைய கேரக்டர் தான் சரீரத்தில் வேலை செய்யுது. இந்த கேரக்டரை சரீரத்தில் செய்யற அந்த வேலையை மாற்றி விட்டுனா நீ அழியாமைக்குள்ள போயிடுறார். ஆனா என்ன வந்தாலும் மனுஷன் இந்த கேரக்டர் மாறாது. நான் என் கேரக்டரை என் சரீரம் எதுக்கெல்லாமோ ஆசைப்படுது பாருங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி 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 கொண்டு வந்தா தான் என் சரீரம் அழிவில்லாமைக்கு தேடி போகிறது. இந்த அழிவில்லாத சரீரம் அழியும் போது தான் அழியாமைக்கு வரும். உங்களுக்கு புரியுதான சொன்னது? உங்க சரீரம் நினைக்கிறீங்க பாருங்க, ஃபுல்லா எல்லா குப்பையும் செஞ்சுக்கிட்டு மனமே திரும்பாம ஊர்க்கதையே கேட்டுக்கிட்டு செத்தா இயேசுல வந்து எழுப்புவார். அப்படி கிடையாது. குறைஞ்சபட்சம் பரிசுத்த ஆவினாலே புதிதாக்கப்பட்ட மனுஷனைத்தான் இயேசு கிறிஸ்து எழுப்பு வருவார். புரிஞ்சுக்கிட்டா சரியில்லை மாட்டிக்கிடுவோம். புரியுதான சொன்னது? பரிசுத்த ஆவினால தன்னை சரியாக்கப்பட்ட பாத்திரத்தை, அதுக்கு பின்னாடி சரியாக்கப்பட்ட பாத்திரத்தை இயேசு கிறிஸ்து வரும்போது எழுப்பார தவிர, பரிசுத்த ஆவினா என்னன்னே தெரியாம உரிமைக்கிட்டே கிடக்கிற உரிமைகளெல்லாம் ஆண்டவர் எடுக்க மாட்டார். குறைஞ்சபட்சம் எல்லாரோட சமாதானம் இருந்தாலே போதும். இதை நீங்க முற்படுங்க. கொஞ்சமாவது நல்ல குணம் வரட்டு. ஆமென். யாரையும் கெடுக்காண்டாம். முதல்ல நீங்க நல்லா வர்றதுக்கு பரிசுத்த ஓட்ட வைக்கும். ரெண்டாவது மற்றவங்களை குடையாது.